நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து பிக் பாஸ் தொடங்க போதுங்க. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாரி ஏகப்பட்ட லிஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா லிஸ்ட்லயும் வந்து ராஜவேலுவோட பேரு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இந்த ராஜவேலு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இவர் வந்து கண்டஸ்டன்ட்டா வந்திருக்காருங்க. நல்லாவே காமெடி பண்ணுவாரு. காமெடின்றத விட மிமிக்ரி இருக்குல்ல, அத சூப்பரா இவர் பண்ணுவாருங்க. 20 நிமிஷத்துல 120 வயசு பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துல 120 வயசு பேசியிருக்காரு. அப்ப இவருக்கு பேசிக்காவே வந்து ஒருத்தரை என்டர்டெயின் பண்றதுனா ஈஸியான விஷயம் தான். பொதுவா என்டர்டெயின்மென்ட் பண்றவங்க வந்து ரொம்ப நாள் தாங்குவாங்கங்க. நீங்க எடுத்துக்கோங்களேன், சாண்டி மாஸ்டர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ராஜு வந்து டைட்டிலே அடிச்சிருக்காரு. நெறைய காமெடியா பண்ணி பண்ணி கடைசில அழகா டைட்டில தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த மாரி டைட்டில தூக்குறதுக்கான பொட்டன்ஷியல் கூட இவர்கிட்ட இருக்குங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவர் காமெடி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ரசிப்பாங்க. ஆடியன்ஸ்க்கும் சீக்கிரமா காமெடி பண்ணும்போது புடிச்சிரும். ஸோ இவர் வந்து ஆடியன்ஸ சீக்கிரமாவே வந்து கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத தாண்டி இவர் உள்ள கேம் நல்லா விளையாடணும். அதே மாரி வந்து இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரியான விஷயத்துல இவர் பேர கெத்துக்கிட்டாருன்னா, இவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். மத்தபடி ஈஸியா இவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா என்டர்டெயின்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலியமா இவர் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. இவர் எப்படி அத பண்றாருன்றத நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். இவர் போறது உறுதின்ற மாரி தான் நெறைய பேர் சொல்றாங்க. நாளைக்கு நம்ம பார்க்கும்போது கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிருங்க.